தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திண்டுக்கல்லில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் கண்டாங்கி சேலைக்கு பெயர் பெற்ற சின்னாலப்பட்டி என்ற ஊர் அமைந்திருக்கிறது. பண்டைய காலத்தில் சின்னால்பட்டி என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரில்தான் 4 திருமுகங்களுடன் கூடிய பழமையான சதுர்முக முருகன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இன்றைய காணொளியில் இந்த ஆலயம் உருவான ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். 4 திருமுகங்களுடன் முருகப்பெருமான் காட்சி தரும் ஒரே ஸ்தலம் இந்த சின்னாலம்பட்டி தான். இப்படி 4 முகங்களுடன் முருகக் கடவுளை தரிசிப்பது மிக மிக விசேஷம். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாததால் பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்தார். இதனால் படைப்பு தொழில் பாதிக்கப்பட்டது. பிறகு முருகப்பெருமானே அந்த படைப்பு தொழிலை மேற்கொண்டார். அதை நினைவு கூறும் வகையில் இங்கே முருகப்பெருமான் 4 முகங்களாக சதுர்முகத்துடன் இருப்பதாக ஆலயத்தின் ஸ்தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோவிலின் ராஜகோபுர வாயில் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. அதனை அடுத்தது முன் மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று தொடர்ந்து ஆகம விதிப்படி இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கருவறையில் மூலவரான சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் அருள் புரிகிறார். இவரது வலது கரத்தில் சங்கு முத்திரையும் இடது கரத்தில் சக்கர முத்திரையும் உள்ளது. அவருடைய மார்பில் கௌரி சங்கரர் ருத்ராட்சம் சூடப்பட்டிருக்கிறது. பிரகாரத்தில் கன்னி மூலையில் ஸ்ரீ கணபதியும், வாயு மூலையில் ஸ்ரீ தண்டாயுதபாணியும், ஈசான்ய மூலையில் ஸ்ரீ பைரவரும் இங்கு சந்நிதி கொண்டிருப்பது தனி சிறப்பு. மற்றும் பாலசுப்பிரமணியர், குக்குட சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள் என்று எல்லா சந்நிதிகளும் இங்கு தனித்தனியாக அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் மகா மண்டபத்தில் முருகப்பெருமான் 4 முகங்களுடன் சதுர்முக முருகனாக மயில் மீது அமர்ந்து தென் திசை நோக்கி திருக்காட்சி அளிக்கிறார். அவருக்கு அருகில் பால திரிபுர சுந்தரி அம்பிகையும் விஸ்வாமித்திரரும் காட்சியளிக்கிறார்கள். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் வைஷ்ணவி தேவிக்கும் சதுர்முக ஆஞ்சநேயருக்கும் தனி சந்நிதிகள் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமாக வேங்கை மரம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் ரசமான ஸ்தல வரலாறு இதுதான். பிரம்ம ரிஷி பட்டம் பெறும் நோக்கம் கொண்டு கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் விஸ்வாமித்திரர். அப்பொழுது விஸ்வாமித்திரர் முன்பாக சிறுமி வடிவில் தோன்றிய பால திரிபுர சுந்தரி அம்பிகை குங்கும பொட்டு வைத்து விடும்படி அவரிடம் கேட்கிறார். அந்த சிறுமியின் நெற்றியிலே விஸ்வாமித்திரர் குங்கும பொட்டு வைக்கிறார். அந்த சிறுமியோ குங்குமம் இட்டதை சரிபார்ப்பதற்காக அருகில் இருந்த குளத்து நீரில் தன் பிம்பத்தை பார்க்கிறாள். குளத்தை அவள் குனிந்து பார்த்த சமயத்தில் குங்கும பொட்டின் துகள்கள் நீரில் விழுந்தன. இதனை அடுத்து அந்த குளத்திலிருந்து சதுர்முக முருகன் தோன்றினார். இந்த சதுர்முக முருகனே நீங்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் அருள்வார் என்று விஸ்வாமித்திரரிடம் தெரிவித்துவிட்டு அந்த சிறுமி மறைந்து போகிறாள். சதுர்முக முருகனும் சிறிது தொலைவில் உள்ள கோவிலுக்கு வரும்படி விஸ்வாமித்திரரிடம் தெரிவித்துவிட்டு மறைந்து விடுகிறார். விஸ்வாமித்திரரும் அருகில் உள்ள அந்த கோவிலுக்கு செல்கிறார். அங்கு பால திரிபுர சுந்தரியும் சதுர்முக முருகனும் ஒன்றாக காட்சியளிப்பதை பார்த்து மகிழ்ந்தார். பிறகு இறை அருளை பெற தவம் புரியாமல் எதையோ வேண்டி தவம் செய்து விட்டோமே என்று வருந்தினார். அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்த வசிஷ்டரோ விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வழங்க வேண்டும் என்று வேண்டுதல் வைக்க பால திரிபுர சுந்தரியும் முருகப்பெருமானும் அந்த பிரம்ம ரிஷி பட்டத்தை வழங்கி ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள். இந்த திருத்தலத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் காலை சரியாக 8 மணிக்கு சதுர்முக முருகனுக்கு பசும்பாலில் குங்குமப்பூ மற்றும் குங்குமம் கலந்த செம்பால் அபிஷேகம் செய்வது இந்த தலத்தின் தனி சிறப்பு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் குங்குமமும் பாலும் கலந்து அபிஷேகம் செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும், சத்ரு பயம் விலகும், திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவர் என்பது ஐதீகம். மற்றும் இங்கே உள்ள ஸ்ரீ பால திரிபுர சுந்தரிக்கு புடவை சாத்தி செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபட்டால் கல்வியும் ஞானமும் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சதுர்முக முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாற்றியும் வழிபாடு செய்கிறார்கள். வைகாசி மாத விசாக நட்சத்திர தினமன்று இவரது ஜென்ம நட்சத்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாத கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானின் விசேஷ தினமாக கொண்டாடப்படுகிறது.
ஐப்பசி மாச கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம், இதை தவிர தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகியவை இங்கு நடைபெறும் முக்கியமான திருவிழாக்களாகும். மாதந்தோறும் பிரதோஷம், கிருத்திகை, சஷ்டி உள்ளிட்ட விசேஷ தினங்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதே போல வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று இங்குள்ள பைரவருக்கு சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது. தினசரி காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்திற்கு பேருந்து மூலம் செல்ல விரும்பும் பக்தர்கள், அதாவது பழனி மற்றும் மதுரையில் இருந்து வரும் பக்தர்கள் செம்பட்டி ஆஞ்சநேயர் கோவில் நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து நகர பேருந்துகள் அல்லது ஷேர் ஆட்டோக்கள் மூலமாக இந்த ஆலயத்தை அடையலாம். அதே போல திண்டுக்கல் மற்றும் மதுரையிலிருந்து வரும் பக்தர்கள் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகத்திற்கு அடுத்த பேருந்து நிறுத்தம், அதாவது சின்னாலம்பட்டி பிரிவு என்று சொல்லி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் அதே போல நகர பேருந்துகள் மூலமாகவோ அல்லது ஷேர் ஆட்டோக்கள் மூலமாகவோ இந்த ஆலயத்தை அடையலாம். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.